ஜனாசா தொழுகிறோம். ஜனாசா என்னென்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டம் போடணுமா, அது ஒன்று இருக்குது. ஜனாசா தொழுகும்போது ஹனஃபி மதுஹப் சட்டத்தில் 4 தக்பீர் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்கல்ல. 4 தக்பீருக்கு அப்புறம் சலாம் சொல்லிடுவாங்க. இந்த சலாமை வந்து ஆரம்ப காலத்தில் ஹனஃபி மதுஹப்பில் எப்படி இருந்துச்சுன்னா வாய்க்குள்ளே சொல்லணும்னு இருந்துச்சு. பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சலாமை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். துவக்க காலத்தில் வந்து 4 தக்பீர் ஜனாசாக்கு முடிஞ்சவொடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு வாய்க்குள்ளே சொல்லிட்டு என்ன செய்வார், தலையை மட்டும் இமாம் திருப்புவார், அஸ்ஸலாமு அலைக்கும் வாய்னால சொல்ல மாட்டாராம். பிற்காலத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா மக்கள்லாம் வந்து தொழுக முடிக்கிறது தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களாவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது எழுதுறாங்க, ரகசியமாக தான் சலாம் சொல்லணும், ஆனால் மக்கள்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இப்போ இதான் சட்டங்கிறாங்க. இப்போ சட்டம் என்னங்கிறது சட்டப்படி செய்யணும்னு ஆதாரம் காட்டிச்சுன்னா பரவாயில்லை, ஜஹரா தான் சொல்லணும், அதான் ஆதாரம் இருக்குது, மக்கள் மாமுக்கு தெரியணும்னு. இவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் எல்லாம் அதை விட்டு சத்தம் போட்டு சொல்வது என்று வந்து விட்டார்கள். ஜமானினா நம்ம காலத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் நாம் அப்படி செய்து கொள்ள வேண்டும். அப்போ மக்கள் எல்லாம் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி போவது சட்டம் ஆக்குனா தான் கத்தம் பாத்தியா எல்லாம் நிற்க முடியும். எதுக்கு இது செஞ்சாங்க? மக்கள் போகிற போக்கில் போயிட வேண்டியதான். மக்கள் கத்தம் ஓதுறானா ஹதீஸ்ல இல்லாட்டாலும் ஓது, பாத்தியா வரானா ஓது, மூழுது ஓது, ஏன் மக்கள் போகிறாங்கல்ல. அப்போ மக்கள் போகிறபடி நடக்கணும் என்பதை ஒரு பேசிக்காக வைத்து தான் இது எழுதியிருக்கிறார்கள் என்பது என்ன செய்கிறோம். இது வந்து துருல் முக்தாரில் வந்து 2வது வால்யூமில் 213 இருக்கிறது. இதை விட கேட்டாலே கொந்தளிக்கிற எவனும் ஏற்றுக்கிற மாட்டான். நீ விபச்சாரங்கள்லாம் பெருகி போச்சு, அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு எல்லாருமே கற்பழிப்பு விபச்சாரங்கள்லாம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து இஸ்லாத்தில் வந்து அதுக்கு வந்து கடுமையான ரஜிமு அல்லது மரண தண்டனை எல்லாமே என்ன இருக்குது, 100 கசேடியெல்லாம் இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒருத்தன் ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணுறான், மாட்டிட்டான், கை மையமாக என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்திலேருந்து இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் பொழுது விபச்சாரம் செய்யும் பொழுது அவங்க 2 பேரும் நினைச்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து என் மனைவி என்று நான் நினைத்து கொண்டு செய்து விட்டேன் அப்படிங்கிறான். அப்படி சொன்னானே ஆனால் அப்போ வந்து அவனை வந்து தண்டிக்கணும், எழுதி வச்சுக்கிறாங்க. மனைவி நினைச்சிட்டு செஞ்சிடலாம் செய்யக்கூடாது, தண்டிக்கணும். அதே நேரத்தில் மனைவி என்று நினைத்தேன் அப்படி சொல்லாமல் உலவுக்கால ஹிய இம்ராத்தி, என் மனைவி தான், மனைவி நினைத்தேன்னு சொல்லக்கூடாதான். இது என் மனைவி தான்யா. விபச்சாரத்தில் ஒரு அந்நிய பெண்ணோட மாற்றான், கையும் கிளம்பு பிடிபடுறான், அது அவனுடைய மனைவி இல்லை. ஆனால் என்ன செய்ய மாட்டினோன்னே என் மனைவி தான் என்று சொல்கிறான். சொன்னால் அவன் மீது என்ன இல்லை, எந்த விதமான ஹத்தும் கிடையாது. உலவித்தா அன்னஹா ஜௌஜத்துஹு, என் மனைவிதான் என்று அவன் தாவா செய்கிறான். ஃபலா ஹத், அவனுக்கு தண்டனை இல்லை. இன்கானத் ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் சரி. சொல்லிட்டான்ல, அடுத்தவன் பொண்டாட்டி நமக்கெல்லாம் தெரியுதுங்க. அவன் என்ன செய்கிறான், ஏன் பொண்டாட்டின்ட்டான். ஏன் பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி படிப்பீங்க, பொண்டாட்டி சொல்லிட்டான்ல, அடுத்தவன் அது பார்க்காது, அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், என் பொண்டாட்டிக்கிறான்ல. அப்போ இந்த விபச்சாரம் செய்தவர்கள் மாட்டினார்களே ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறனே, அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி யாராவே இருந்தாலும் சரி என்ன செய்யணும், என்னமோ என் பொண்டாட்டி தான், முடிஞ்சு வச்சுக்காத. இப்போ இது எதுக்கு இந்த அல்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்தான்? இந்த விபச்சாரத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தான்? இவங்க எதுக்கு இந்த சட்டத்தை எழுதுறாங்க? எவனையாச்சும் தண்டி கேளுமா? இந்த சட்டத்தை நோடி சொல்லி விட்டோம்னா எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவானே. மாற்று 50 பேர் என்ன செய்வான், என் பொண்டாட்டின்றான். இன்னும் சொல்ல போனால் சரி பொண்டாட்டிங்கிற ஆதாரம் கொடுறான்னு கேட்கணும்ல, அது எழுதுறாங்க முக்கியமாக. அதாவது ஒலாயு கல்லப்பு இக்காமத்தில் பையனா, ஆதாரம் தான் என்று கேட்கக்கூடாது. அது பாருங்க, அப்படி கேட்டாலும் கொஞ்சம் நீங்கள் நினச்சிக்கலாம், ஓ ஆதாரங்க தானே கேட்பாங்கன்னு. கேட்கவே கூடாதான். அப்போ ஒருத்தன் அந்நிய பெண்ணோட மாட்டுகிறான், அப்போ இன்னொருத்தன் பொண்டாட்டி மாட்டுனோட என் பொண்டாட்டின்னு சொல்லுகிறான், அவனுக்கு தண்டனை இல்லை. அடுத்தவன் பொண்டாட்டியை இருந்தாலும் தண்டனை இல்லை. உன் பொண்டாட்டிக்குள்ள ஆதாரத்தை கொண்டு வா, கல்யாண சர்டிஃபிகேட் கொண்டு வா, டவுன் காட்சி பண்ணி வச்சாரா தவுச்சி மதத்தில் பண்ணாங்களோ பேப்பர் கொண்டு வான்னு கேட்கக்கூடாதான். என்ன செய்யணுமா, சொல்லிட்டான்ல. இப்படின்னா இவன் அல்லாவுடைய வசனத்தை கேலிக்குறியாக்குறான். அல்லாவுடைய அந்த ஹத்தை, குற்றவியல் சட்டத்தை கேலி கூத்தாக்குறானா இல்லையா? எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? அந்த காலத்து மன்னர்கள், இந்த கலெக்டர்கள் இப்படிலாம் இருந்தானுவோ, இந்த மாதிரி சில்மிசம் பண்ணி போடுவாங்க. மாற்றம் அவன் ஜாஸ்தியாக மாட்டுவான். அவங்களுக்கு உதவுறதுக்காக என்ன பண்ணுறது, பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டார், பொண்டாட்டி சொல்லிட்டார்லப்பா, அதுக்காக பற்றி அதுக்கு தான். எதுக்காக வேண்டி அந்த மாதிரியாக இவங்க சில்மிசம் பண்ணவர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி, யாரையும் தண்டிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எழுதி வைத்திருக்கிறார்களே. இது குர்ஆன் ஹதீஸா? இது சரியா? இதன் வழியில் சென்றால் நஜாத்துக்கு வெற்றி கிடைக்குமா?